ஐயாத்துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதி. இன்றைய விருத்த பகுதியில் சம்பூர்ண தேவனுக்கு எப்படி முக்தி அருளப்படுகின்றது என்ற விவரங்கள் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக பார்ப்போம். எந்திந்த விவரம் எல்லாம் இயல்முனிவோர்கள் சொல்ல நந்திந்த விவரம் என்றே நாரணர் தயவு கூர்ந்து சென்றிந்த சடலம் தன்னை திருச்செந்தூர் பதியிலெங்கும் கொண்டந்த தெருவுங்காட்டி குளிப்பாட்டி வாரும் என்றார். நாராயணமூர்த்தி வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த வேண்டுமென்று சங்கத்தார்கள், தேவர்கள், சிவபெருமான் எல்லோருமாக சேர்ந்து திருச்செந்தூர் கடற்கரையிலே வருகின்றார்கள். அப்போது கலைமுனி, ஞானமுனி என்ற 2 முனிவர்களும் ஐயாவை அடிதெழுந்து நிற்கின்றார்கள். அப்போது அவர்களிடம் அவர்களுடைய அந்த தவத்தினுடைய நோக்கத்தை கேட்டு அவர்களுக்கு தவத்திற்கு உறுதி கொடுத்துவிட்டு அடுத்ததாக வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு முன்பாக சம்பூர்ண தேவனுக்கு முக்தி அருளப்பட வேண்டும் என்று அங்கே எம்பெருமான் சொல்லியிருந்தார்கள். அதை நிறைவேற்ற தற்போது தருணம் வந்துவிட்டது என்று எண்ணிய எம்பெருமான் உடனடியாக அந்த 2 முனிவர்களையும் அழைத்து சொல்லுகின்றார். முனிவர்களே, நீங்கள் இருவரும் அங்கே நான் நியமித்த அந்த ஆன்மா, அதாவது ஒரு முக்தி கொடுக்க வேண்டும் என்று நியமித்திருக்கின்றேன். அந்த ஆன்மா இப்போது இங்கே திருச்செந்தூர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சம்பூர்ண தேவன் நோய்வாய்ப்பட்டு பல துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்றான். அப்போது அந்த தாயினுடைய கண்ணிலே ஐயா திருச்செந்தூரிலே திருவிழா நடக்கின்றது, அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அதன்படி அந்த சம்பூர்ண தேவனுடைய அந்த உடலை அங்கே சுற்றத்தார்கள் எல்லோரும் தொட்டில் கட்டி அதை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த 2 முனிவர்களும் எதிர்கொண்டு அவரை அழைத்து வருகின்றார்கள். தங்களுடைய தோளிலே அவர்களுடைய கையை போட்டு அழைத்து வருகின்ற வாயுவை விட வேகமாக அவர்கள் இங்கே அழைத்து வருகின்றார்கள். நோய்வாய்ப்பட்டு இருந்த அந்த சம்பூர்ண தேவன் தானாக எழுந்து ஓடுகின்றார் என்று சுற்றத்தார் எல்லோரும் அங்கே அவரை பின்தொடர்கின்றார்கள். கலைமுனி, ஞானமுனி என்ற 2 முனிவர்களையும் அவர்கள் கண்ணால் கண்டுகொள்ள இயலவில்லை. இப்படி அவர்கள் அந்த சம்பூர்ண தேவனை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து அந்த சம்பூர்ண தேவன் ஏன் இந்த நிலைக்கு ஆட்பட்டான் என்ற செய்தியை அங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நாராயணமூர்த்திக்கு தெரியாதது எந்த செயலும் இல்லை. ஆனாலும் உலக மக்கள் அறியும்படியாக சம்பூர்ண தேவனுடைய நோய் வருவதற்குரிய காரணம் என்ன, ஏன் இப்போது இந்த நிலையில் இருக்கின்றார் என்ற உண்மையை உலக மக்களுக்கு புரியும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக, கர்ம வினை கழிப்பதற்காக சம்பூர்ண தேவன் இந்த உலகிலே வந்திருக்கின்றான் என்று அவனுடைய முன்கதைகளை சொல்லுகின்றார்கள். கலியளிப்பதற்காக தேவலோகத்தார்கள் எல்லாம் பூலோகத்தில் பிறவி செய்ய வைக்கின்ற அந்த வேளையிலே தேவலோகத்தை சார்ந்த சம்பூர்ண தேவன் மட்டும் தனக்கு வரதேவதையை மனைவியாக வேண்டும், அப்படி இருந்தால் மட்டும் பிறப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதற்கு எம்பெருமான் பல புத்திமதிகளை சொல்லி கேளாத காரணத்தினால் அவளை உன்னுடைய நிலைக்கு, ஏனென்றால் வரதேவதை யமலோகத்தை சார்ந்தவள், நீயோ அவளுடைய எண்ணம் பூலோக பிறப்பு, நீயோ தேவலோகத்தை சார்ந்தவன், உன்னுடைய நிலைக்கு அவளை உயர்த்துவதற்காக தவஸ் இருக்க வேண்டும் என்று இருவரையும் தவசிற்கு அனுப்புகின்றார்கள். தவம் நிறைவேறுகின்ற தருணம் அவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அங்கே தெய்வேந்திரன் தன்னுடைய தலையிலே ஒரு பொய்யான திருமுடி, நாராயணருடைய தலையிலே இருக்கின்றத போன்று ஒரு பொய்யான திருமுடியை சுடி வருகின்றான். அந்த திருமுடி மேல் ஆசை கொண்டு அவர்களுடைய தவம் ஆனது நிறைவு பெறாமல் போய்விடுகின்றது. அந்த தவத்தினுடைய குறையை நிறைவு செய்கின்ற பொருட்டு அந்த சம்பூரண தேவனை தட்சிணாபூமியிலே அங்கே பிறவி செய்து அங்கே நீ வாழ்ந்து வருகின்ற போது இந்த கருவின் வசத்தால், அங்கே உங்களுடைய விதி வசத்தால் அந்த வரதேவதையை நீயும் அங்கே ஒருவரை ஒருவர் சந்தித்து அதன் பிறகு நீங்கள் ஒன்றாக வாழ்வீர்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது இந்த உலகத்தாராலும் எல்லோராலும் ஏசப்பட்டு வேதனைகள் படுத்தப்பட்டு பல துன்பங்களை அடைவீர்கள். அது மட்டுமல்ல, நோயாலும் பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டு துன்பப்படுவீர்கள். அந்த தருணத்தில் உங்களை நான் ஏற்றெடுப்பேன்
என்று சொல்லி ஐயா வாக்குறுதி கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த நிலைப்படி இப்போது சம்பூரண தேவன் இறைவனே தஞ்சம் என்று, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இருந்த பற்றுகளை எல்லாம் விட்டு, அந்த பரதேவதையோடு வாழ வேண்டும் என்ற ஆசையை எல்லாம் விட்டு இறைவனே தஞ்சம் என்று இருக்கக்கூடிய நிலையில்தான் இப்போது அந்த அம்மாவினுடைய கனவிலே சொல்லி அவர்களை இங்கே அழைத்து வருகின்றார்கள். இந்த விவரத்தை எல்லாம் அந்த 2 முனிவர்களும் அங்கே சொல்லுகின்றார்கள். அப்படி சொன்ன உடனே நாராயணமூர்த்தி அந்த முனிவர்களிடம் சொல்லுகின்றார், முனிவர்களே, நீங்கள் இந்த ஆன்மாவை திருச்செந்தூர் கடலில் பதியில் எங்கும் அங்கே கொண்டு காட்டி, ஏன்னா இந்த உலகை விட்டு இப்போது அந்த இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலை, அப்போது இந்த ஆன்மா இப்போது பிரிய இருக்கின்றது. இப்போ அந்த ஆன்மா பிரிகின்ற போது இந்த ஆன்மாவானது அந்த பரநிலையோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த தகுதியை பெற வேண்டும். அதற்காக அந்த இறை சிந்தனை அந்த நிலையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நீங்கள் எல்லா செயல்களையும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டு வாருங்கள். அதன்படி இந்த திருச்செந்தூர் திருப்பார் கடலினுடைய அந்த கோயிலினுடைய அமைப்பு, அதனுடைய அழகு, இவற்றையெல்லாம் காட்டி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த குளிப்பாட்டி, அதாவது அழுக்குகளை போக்க வைத்து, இந்த பூலோகத்தில் கலியில் பிறந்திருக்கின்ற போது பல அழுக்குகள் நம்மை பற்றி கொள்ளும். அப்படி பற்றி கொள்ளுகின்ற அந்த அழுக்குகளையெல்லாம் போக்க வைத்து நீங்கள் இங்கே அழைத்து வாருங்கள், ஆன்மாவை சுத்தப்படுத்தி எடுத்து வாருங்கள் என்று சொல்லி விடை கொடுக்கின்றார். அதன்படி அந்த முனிமார்களும் அந்த சம்பூரண தேவனை அங்கே அழைத்து செல்லுகின்றார்கள். ஐயா உண்டு.